ஹாய்ங்க. இன்னைக்கு தட்டுக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விடலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. பாருங்க தண்ணி எப்படி செமையா போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம வெட்டி விட்ட வாய்க்கா வழியா தாங்க தண்ணி போய்க்கிட்டு இருக்குது. நானு மாட்ட தான் பிடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடு என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தது. சரி தண்ணி எங்கனா போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நான் தட்டுக்காட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். தண்ணி நேரா தட்டுக்காட்டுக்கு தாங்க போணுச்சு. தம்பி அந்த பக்கமா நிக்க வச்சுட்டு நான் தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன். சரி தண்ணி நிறைஞ்சிடுச்சு அடுத்த பாத்திக்கு மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுக்கிட்டு இருந்தேன். பாத்தி பெரிய பாத்திங்க. நெறையறதுக்கு நேரமாகும். அதுக்குள்ள போய் நம்ம ஒரு செம தட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பொழுதோட போட்டுக்கலாம் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்ட இருக்க வந்துட்டேங்க. இந்து மாட்டு பால் 1 லிட்டர் 28லேருந்து ரூ. 32க்குள்ள வாங்குறாங்க. ஆனா விக்கும்போது ரூ. 40க்கு விக்கிறாங்கங்க. இது என்ன நான் என்ன தெரிலங்க. அவங்க ஏமாத்தியே பழகிட்டாங்க. நம்ம ஏமாந்தே பழகிட்டோம் போலங்க. புலம்பல நிறுத்திட்டு தட்டு ஒரு செம அறுத்துட்டு மறுபடியும் போய் தட்டுக்காட்ட பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேங்க. பார்த்தா தண்ணி ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஐயய்யோ! என்னடா தண்ணி ஆஃப் ஆயிடுச்சுன்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சுங்க. சரின்ட்டு மோட்டார் ஆஃப் பண்ணிட்டு தம்பிய தூக்கிக்கிட்டு வந்துட்டேங்க. அப்படியே மாடு கட்டின இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம செவல மாட்ட புடிச்சிட்டு போய் தண்ணிய கட்டியாச்சுங்க. இந்த வீடியோல நான் எதனா தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க.